Hi guys, and welcome back to Karma Crypto. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கர்மா கிரிப்டோ சேனலில் உங்களுக்கு டேட் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம நேற்று பேசின ஒரு கண்டினியூஷன் தாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அகெயின் XRP ETF பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் லைவில் வரல. ஸோ அந்த ஃப்ராங்க்லின் அப்படின்ற நிறுவனத்தோட ETF, XRPயோட ETFும் சரி, சொலானாவோட ETFையும் சரி, ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா SEC இன்னும் கொஞ்சம் அப்ரூவல்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ்க்காக அவர் டெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருக்கதா தெரியப்படுது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டெட்லைன் அதாவது அக்டோபருக்குள்ளே நாங்கள் இதை முடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி, ஒரு டெட்லைன் என்ற சென்ஸ் என்ன அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்டோபருக்குள்ளே XRP ஆஸ் வெல் அஸ் சொலானா இது ரெண்டு தடவை முடிப்பான்னு சொல்கிறாங்க. XRPக்கு அகைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஜாயிண்டாக SECயும் சரி XRPயும் ஜாயிண்டான ஒரு நோஷன் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அது என்ன வருது என்ன ஆகுதுன்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்பையான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நேற்று பிளான் பண்ணியிருந்த அந்த ஃப்ராங்க்லின் XRP ETF என்ன தான் நிறையா பேர் 90% வரைக்குமே அவங்களோட சஜஷன் கொடுத்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வாக்கு கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக அது வராது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அதே தான் போய் நடந்திருக்கு. அண்ட் அதோட விளைவு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 3 to 4% பார்த்தீங்கன்னா XRP டவுன் ஆயிருக்கு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அப்ரூவ் ஆகலை அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஏறிச்சோ அந்த அளவுக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு the same thing as happened officially. சொலானாக்கு நம்ம டைம் இருக்குது. ஏன்னா இப்போ XRP தான் ரொம்ப தீவிரமாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. சொலானாக்கு நம்ம டைம் இருக்குது அக்டோபர் வரைக்கும். பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2025க்குள்ளே உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பீக்கிங் அசைட் ஆஃப் யூஎஸ் தவிர யூஎஸோட நெய்பர் கண்ட்ரியான கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதே XRP ETF பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்ரூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் கனடாவில் பார்த்தீங்கன்னா தனி லெஜிஸ்லேஷன் தனி கவர்மெண்ட் அப்படின்றதால ஸோ அங்கே இன்றைக்கி XRP ETF கிளிக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 18th of June இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே நமக்கு யூஎஸ் போயிடுச்சு, பட் கனடாவில் அட்லீஸ்ட் ஆயிடுச்சுன்னா நெய்பரிங் கண்ட்ரியில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை வச்சு கூட நம்ம அவங்க திருப்பியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேபி அக்டோபர் முன்னாடி கூட யூஎஸில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இதுதான் கண்டிஷன். மார்க்கெட் லைட்டாக டவுன் ஆனதுக்கு காரணம் முக்கியமாக XRP ரொம்ப கீழே வந்ததுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ தட் இஸ் த நியூஸ் எவரும் ஷேர் கைஸ் டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி.